இன்று தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குறுதியில் சொன்னது போல விவசாய கடன் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 14,22,000 விவசாயிகள் இதன் மூலமா பயனடைகிறாங்க. 50,000 வரைக்கும், அதாவது அந்த வெளியீடுகள் உங்கள் எல்லாருக்கும் வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். மொத்தம் வந்து தமிழகத்தில் விவசாயிகள் 16,96,000 பேர் விவசாயிகள் வந்து பயிர்க்கடன் மொத்தமா இது வரைக்கும் தமிழகத்தில் வாங்கியிருக்காங்க. அதுல வந்து 14,22,000 விவசாயிகளுடைய பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 15 நாட்களாக இருக்கு. அதற்குள் அனைத்து மக்கள் நல நடவடிக்கைகள் அனைத்தும் துரிதமாக எடுக்கப்பட்டுள்ளது. இன்று எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை போல விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதற்கான அறிவிப்பாணைகள் வந்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளிடம் வந்து இதுக்கு பெரிய ஆதரவு வந்துள்ளது. கண்டிப்பாக அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேற ஏதாவது கேள்வி? பல கட்சியிலிருந்து வெளிவரவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து இணைகிறாங்க. இது வந்து தலைமைச் செயலகமா இல்லை வந்து கட்சி ஆபீஸாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து இன்னைக்கு வந்து 3 எம்எல்ஏ கருத்து பேசுறீங்க நினைக்கிறேன். அவங்க சபாநாயகரை பற்றி அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வந்து பார்த்துருக்காங்க. ராஜினாமா செய்து விட்டு வந்து பார்த்துருக்காங்க. இதே நீங்க ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்றீங்கன்னு தெரியல. வேற ஏதாவது? இல்ல, இது சம்பந்தம் விவசாய இந்த பயிர்க்கடன் ரத்து சம்பந்தம் வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அதான் மொத்தம் வந்து 16,96,000 விவசாயிகள் மொத்த பயிர்க்கடன் இருக்கு. அதுல வந்து 14,22,000 பேர் பயனடைகிறாங்க. 80% மேல இருக்கு. இப்போ சதவீதம் பார்க்கல, பட் 14,22,000 பேர் பயனடையும் வகையில் இன்னைக்கு வந்து இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுல வந்து மொத்தம் வாங்கின பயிர்க்கடன் வந்து 16,96,000. ஸோ அதில் 14,22,000 பேர் வந்து பயனடையும் வகையில் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இது பெரிய அளவிலான பெரும்பாலான விவசாயிகள் 80% மேற்பட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் தான் இந்த அறிவிப்புகள். இல்லை, அதுக்கான இதுதான் வந்திருக்கு. அதாவது சிறு குறு விவசாயிகள் வந்திருக்கு. 2.5 ஏக்கருக்கு கீழே 2.5 ஏக்கருக்கு கீழே இருக்க விவசாயிகள், அதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு கீழே இருக்க விவசாயிகள். ஸோ அந்த மாதிரி பிரிக்கப்பட்டு தான் இது எப்பயுமே பயிர்க்கடன்கள் அப்படி தான் சிறு குறு விவசாயிகளாக தான் கன்சிடர் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு யார் விவசாயிகளுக்கு கடன்களும் அந்த அடிப்படையில் தான் கொடுக்கப்படும். ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து கடன்கள் அரசுக்கு எவ்வளவு கூடுதல் செலவாகும்? இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்புகளே கொடுக்கப்பட்டிருக்க 2,044 கோடி வந்து கூடுதல் செலவினங்கள் அரசுக்கு ஏற்படும். இதன் மூலமாக சுமார் 14,22,000 விவசாயிகள் பயனடைவார்கள். பொதுமக்களால் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா வந்து தமிழகம் முழுவதும் மகளிருக்கான இலவச பேருந்து பயணம், அதே போன்று ஒவ்வொன்றா படிப்படியாக, ஏன்னா நிதி ஆதாரங்களை பார்த்து படிப்படியாக முதல்வர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தான் நீங்க முதல்வர் பார்த்திருப்பீங்க. எந்த முதல்வரும் இல்லாத வகையில் காலையில வந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து பணியாற்றும் ஒரே முதல்வர் இது வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் இதான் முதல் தடவை பார்க்குறாங்க. மதிய உணவும் இங்கேயே அருந்திவிட்டு இங்கேயே இருக்கிற முதல்வர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அதற்கான பணிகளை தான் செஞ்சுட்டு வர்றாரு. இன்னைக்கு கூட அந்த ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கும். முதல்வருடைய முக்கிய குறிக்கோளே பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் வழக்குகளையும் துரிதமாக நடத்தப்பட்டு அதிக உச்சபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கும் வகையில் செயல்பட வேண்டும் தான் காலையிலேருந்து எங்கள் எல்லாரையும் அறிவுறுத்தி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாம்பிள் வச்சு தான் செயல்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாம் எங்களை முடக்கி விட்டுருக்கோம். அதை நோக்கி தான் நாங்கள் எல்லாம் பயணிச்சிருக்கோம். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.